பரிசுத்த நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த நாளிலே எங்களோடு கூட தேவனுடைய காரியங்களை பேசும்படியாக தேவன் இந்த நாளில் எனக்கு தந்த இறக்கத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். யாவருக்கும் கிருபையும் சமாதானம் இந்த நாளிலே உண்டாவதாக. யாவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலையோடு கூட இந்த சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை இரட்சித்து அழைத்து இந்த நல்ல நோக்கத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இது ஒரு நல்ல மனமகிழ்ச்சியுள்ள ஒரு நல்ல நாள், விசேஷமான ஒரு பரிசுத்தமான உயிர்ப்பின் நாள். உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை தொழுது கொள்வதும் உன்னதமானவரை போற்றுவதும் ஒரு மகத்துவமான ஒரு அனுபவம். அவரை தொழுவதற்கும் அவருடைய பெரிய நாமத்தை மகிமைப்படுவதற்கும் பூமியிலே அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை கர்த்தர் புரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை இருக்கிறார். பெரிய நாமத்தை போற்ற வந்திருக்கிற நீங்கள் நானும் முக்கியமானது. திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாளில் உங்களுக்கு போதித்துக் கொண்டு போதர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தை எந்த இடத்திலும் மகிமைப்படுத்த வேண்டும், எல்லா இடங்களிலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமான தேவனுடைய ஜனங்கள் தேவனை தொழுது உள்ள திருச்சபையில் கடந்து வருகிறார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலே தியானத்திற்காக தெரிந்து கொண்டதான கர்த்தருடையதான பரிசுத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவரை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். இருந்தவனமாக கண்களை மூடி ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, திருச்சபைக்கு நேராக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விஷயம் மத்தியிலே கடந்து வந்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் நாளை எங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். அந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். என் அன்புள்ள கொண்ட தெய்வம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை கடாட்சிக்கிறோம். அந்த காரணங்கள் இருக்காதபடி கத்திரக்கூடிய பிள்ளைகளை எங்களை நேர்த்தியாய் பாதுகாத்துக் கொள்கிறார். திருச்சபகம் எங்களோடு கூட இயேசு நாமத்தில் பிதாவே. சங்கீதக்காரன் விதமாக வேதத்தில் சொல்லுகிறார், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. உத்தமன் செம்மையான, உத்தமனை பார்க்கிறதும் நோக்குறது எல்லாம் ஒண்ணுதான். நீ உத்தமனை நோக்கி செம்மையான ஒரு மனுஷனை நீ பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு என்னதுங்க? சமாதானம். சண்டை அப்படின்னு போட்டிருக்கா? தொந்தரவு பரிசுத்த வேதத்தில் அப்படி போட்டிருக்கா? இல்லை. உத்தமனை பார்க்க வேண்டும், செம்மையானவரை நோக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவை நாம் பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆரம்பம் விசேஷிதமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்களிலே ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது. ஆனால் முடிவு எப்படி இருக்குங்க? யாருமே முடிவு பார்க்கறது இல்லை, இல்லையா? பின்னாடி பார்த்துக்கலாம். என்ன இப்போ இன்னைக்கு கடவுள் தான் சொல்லியிருக்கிறேன், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு யாருக்கு என்ன தெரியும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது அப்படின்னு எல்லாருடைய மனுஷங்க தானே. எல்லாருடைய மனுஷங்களில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் சம்பவம் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது? முடிவு சம்பூர்ணமா இருக்கணும், முடிவு சமாதானமா இருக்கணும். சஞ்சலத்தோடு, போராட்டத்தோடு, பாரங்களோடு, கஷ்டத்தோடு, விரயத்தோடு நம்முடைய முடிவுகள் கூடாது. வேதம் பரிசுத்த வேதம் அப்படி சொல்லுகிறது.
அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சமாதானத்தோடு அற்பமாக ஆரம்பித்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். நாட்களில் இந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேச உத்தமமாய் பின்பற்றி தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பிரசாவப்பட்டதான அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வாசித்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை நாட்களிலே அவர்கள் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினதினாலே அவர்கள் இவ்விதமாக நடத்தப்பட்டார்கள். அவர்களுடைய முடிவு என்னவாக இருந்தது? நாம் தேவ சமூகத்திலே உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது நம்முடைய முடிவும் அப்பா அப்படியாக இருக்கும். அப்படி கடவுள் இருக்கிறார். அப்படிங்க நாம இப்படிதான் பரவாயில்ல இல்லையா? எல்லாரும் இப்படி நினைக்கிறோம். இன்னைக்கு நல்லா இருக்கும் லைன்லெஸ். நம்ம எப்படி உத்தமமாக இருக்கணும்னு கடவுள் இருக்கிறார். பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் விரும்புகிறார். மனுஷன் தான் நிறைய பலவீனங்கள், உத்தமமால இருக்க முடியாதுங்க, உண்மைதான். ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கடவுள் நினைச்சிருக்காரு, அநேகத்துக்கு உன்னை அதிகமாக வைப்பேன், அநேகத்திற்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். பரிசுத்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களிலும் அனைத்து வார்த்தைகளும் உண்மை. அதுதான் சொல்றாரு, நீ உத்தமனை பாரு, செம்மையானவனை நோக்கி பாரு, அவனுடைய முடிவு சமாதானமா இருக்கும். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றக்கூடிய வாழ்நாட்கள் சமாதானமாக முடிந்தது, மிகவும் ஆசீர்வாதமாக முடிந்தது. அவர்கள் வாழ்நாட்களிலே அவர்கள் இருந்ததான காலங்களிலே அவர்கள் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தது அல்ல, முடிவு அவர்களுக்கு சமாதானமாக இருந்தது. போராட்டங்கள் தான், கஷ்டங்கள் தான். நாம இந்த பூமியில வாழ்றதான நாட்களில் போராட்டம், எல்லா இடத்துல போராட்டம், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், சரீரத்தில் பாடு எல்லாம் உண்டு. ஆனாலும் எப்படி இருக்கணும்? உத்தமமாய் தேவ சமூகத்திலே யார் என்ன சொல்லிட்டு போடுங்க. உங்கள் ஜீவியத்துல நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் பிரியமாக நீங்க நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாங்க. அதை ஏற்ற வெளியிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படையாக ஜனகுலத்திலே கொண்டு வருவாங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமமாய் நடந்த தேவனுடைய தாசர்களை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட பேச போகிறேன். நன்றாக கவனியுங்கள். காலைப்பு யாருங்க? பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்ட காலைப்பு யாரு? கானானுக்குள்ள பிரவேசித்தார். ஜோசுவா காலைப்பு கானானுக்குள்ள பிரவேசித்தவர்கள். இஸ்ரவேலில் நடந்து கொண்டு போன அனைத்து ஜனங்களிலும் யாரும் இல்லை. 20 வயசுக்கு மேல அவங்க எவ்வளவு வயசு இருக்காங்களோ அவ்வளவு யாருமே போகல. 2 பேர் போனாங்க. யோசுவா காலேபு தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடந்தான் என்று பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14:14. எபிரேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிற எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரேயின் குமாரனாகிய காலேப் அவர் ஒரு போர்ச்சாரன், யுத்த வீரன் என்று சொல்லலாம். கானானுக்குள் பிரவேசிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்மளாம் பரலோக ராஜ்யத்துக்கு போதுக்கு ஆயத்தமாக எப்பவுமே ஆயத்தமாகி போயிட்டு இருக்கோம். தான் அந்த வேத வசனங்கள் பாடல்கள் இப்படி பரவசத்தோடு பாடுறோம், படிக்கிறோம், பரிசுத்த வேதத்தை படிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா இடத்துல போய் சொல்றோம். எப்படிங்க? எதுக்கு? பரமராஜ்யத்தில் நாம பங்கு பெற வேண்டும் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கத்தோடு போறோம். காலேபு தேவனாகிய கர்த்தரை எப்படி இருந்தானா? உத்தமமாய் பின்பற்றினான். என்ன அப்படின்னா வாழ்நாட்கள்ல எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான காரியத்திலும் அவருக்கு அத்தனை முன்வைத்து அவன் கொண்டு சென்றான். உத்தமமாய் பின்பற்றினதுனாலே இப்ப இருக்கிற எபிரோன் அவருக்கு சுதந்திரமாக கடவுள் கொடுத்தார் என்று ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் உபாகமம் 1:36 வாசிக்கலாம். 35 வாசிக்கலாம். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை கவனியுங்கள். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த நல்ல தேசத்தை
இந்த பொல்லாத சந்ததியாகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எபிரேயரின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பார். பிரைஸ் தி லார்ட். அவன் ஏனா அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதினாலே நான் அவன் இரண்டாவது வாசியத்தை பாருங்க. நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு மாத்திரம் இல்லைங்க, அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும். பிரைஸ் தி லார்ட். அவன் என் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதினாலே அவன் எந்தெந்த தேசத்திலெல்லாம் கால் மிதிச்சானோ, எந்தெந்த இடத்துலலாம் போய் தங்கினானோ, தாபரிச்சானோ, அந்த இடத்தையெல்லாம் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணை எடுக்கிறார். ஆசீர்வாதம். நீங்க நானும் போதகரும் ஊழியக்காரரும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய சந்ததியார் தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்வார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் அவனுக்கு சொந்தமாக கர்த்தர் அவனுக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படிங்க, அவ்வளவு ஆச்சரியமான கடவுள். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்படிங்க நம்மள பிரயாசப்படுறோம் தம்பி. என் பையன் நான் என்ன சொல்றோம், 6ஆம் தேதி மாசம் 6ஆம் தேதி ஆயிடுச்சு. தம்பி பீஸ் கட்டியாச்சா, அம்மாட்ட கேளு அப்படின்னு நான் கேட்குறேன். அம்மா பீஸ் கட்டியாச்சா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ஆட்சி கட்டிருப்பாங்கடா, ஆட்சியில் பணம் கொடுத்து ஆட்சி கட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அவன் சொல்கிறான், 6ஆம் தேதி தான் ஆச்சு, இன்னும் மாதம் கடைசி வரைக்கும் இருக்கு இல்லைங்க, மாதம் கடைசி வரைக்கும் எப்படி எப்படி செலவுக்குள்ள அப்படி கேட்குறான். நான் சொன்னேன், காட் ஒன்லி நோஸ். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உன் வழிகளை நீ கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியமாக அந்த காலத்திலே அவர் செய்கிற தேவன். அப்படி தெய்வத்தை தாங்க நம்ம கும்பிட்டு இருக்கோம். அப்படித்தானே பார்த்து வணங்கல, விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை விசுவாச பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வழிகள் உத்தமமாக இருக்க வேண்டும், செம்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கடவுள் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் நேர்த்தியமாக அவர் செய்கிற தேவன். காலேப் சொன்னான், காலேப் உத்தமமாய் நடந்ததுனாலே என்ன அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் சொந்தமாக ஆண்டவராகிய கடவுள் கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகளோட ஆசீர்வாதங்களையும் அது நீங்க பார்க்கணுங்க. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய சுதந்திரங்கள், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் கூடிய மகிமையான ஆசீர்வாதங்களை ஒரு கர்த்தருடைய மனுஷன் பார்க்கணும். அதுக்கு அவனுடைய வழிகள் எல்லாம் செம்மைப்படுத்தணும். 88, 90, 95, 140 வருஷத்துலாம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்ததால இந்த சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காலேபுக்கு விதமான ஆசீர்வாதம் இப்போ இருக்கிற எபிரோன் மட்டும் ஒரு சுதந்திரமாக கடவுள் கொடுத்தார். எப்படி இந்த மனிதர்களை, பொல்லாத மனிதர்களை யாருமே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததான இந்த பாலும் தேன் ஓடுகிறதான தேசத்துல யாருமே போகலையா. இந்த காலேபு மாத்திரம் காண்பானா. எப்படிங்க எத்தனை ஜனங்களை கர்த்தர் இது வனாந்திரத்துல நடத்துறாரு. எல்லாரையும் தான் உள்ள வரணும்னு ஆசைப்பட்டாரு. யார் பண்ணா? 2 பேர் தான், யோசுவா காலேப் மாத்திரம் காரணங்களுக்குள்ள பிரவேசித்து அற்புதமான ஒரு நகரத்தை சோதரித்துக் கொண்டார்கள். ஆச்சரியமான கடவுள் உத்தமனை அவர் எவ்விதமாக நடந்துகிறார், அவனை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் சொன்னா அவனுக்கு கொடுப்பாரா, அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா? 50 வயசு 60 பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், எது செய்யணும் அப்படிங்கிற ஒரு போராட்டங்கள் ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய மனதிலே போராட்டங்கள். எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் ஒரு சின்ன காரியங்கள் நேர்த்தியாக நடக்கலன்னா மனசுல அப்படியே போராடுது. வழிகளை சபைப்படுத்திக் கொண்டு வந்து சொன்னால் பிள்ளைகளை கடவுள் பார்த்துக் கொள்வார். அதாங்க ரசனம், அதாங்க ஜீவியம். இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யோசுவா 14, 8ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் என்னோடு கூட வந்த நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் தாழ்மையின் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கிடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ, நன்றாக கவனியுங்கள், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே
என்னை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் இந்த வார்த்தையை மோசேயிலே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. கவனியுங்கள், கர்த்தர் வனாந்தரத்திலே என்னோடு கூட இந்த சொன்ன வார்த்தை சொல்லும் பொழுது எத்தனை வயசு? 45 வயசு. இப்போது எனக்கு வயசு 85. அடுத்த வருஷம் மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் பண்ணும்போது சொல்லப்பட்ட வசனம் வயசு என்ன? 45. இப்போது 85. என்ன இவ்வளவு வருஷமா கடவுள் உயிரோடு கூட காத்தார். அப்போது இருந்த பலன் எப்பனா 85 வயசு வரைக்கும் எனக்கு இருக்கு. பலன் கொடுக்கிறதான கடவுள், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறதான ஆண்டவர், தைரியம் கொடுக்கிறதான ஆண்டவர். நான் யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருந்தேன், ஆனாலும் அடுத்த வருஷம் வாசம் அதை தொடர்ச்சி வாசம் யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதற்கு அப்போது இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அப்படிங்க யுத்தத்துக்கு போய் வருதுதான் இருந்தா 85 வயசு ஆயிடுச்சான். வாக்குத்தத்தம் சொன்ன அந்த வயசு இப்போ 45 வயசு. இப்போ 85 வயசு இருக்கிற பலன் 45 வயசுல என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் காலத்துக்கு எப்படி இருக்கான்? 85 வயசுல இருக்கிறான். அப்படி இப்போ யுத்த இவர் அப்படி போர்ச்சல் மாதிரி நல்லா தைரியம் இருக்கிறான். எப்படிங்க? ஏன்? உத்தமமாய் தேவ சமூகத்தில் இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு பலனையும் கிருபையும் மகிமையும் கொடுத்து அவனை தைரியமாக உயிரோடு காத்து வந்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை விரும்புகிறையோ ஆண்டவர் அது உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் வழிகளை நீங்கள் உத்தமமாக காத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதம் விதமாகத்தான் சொல்லுகிறது. உத்தமனை நோக்கி செம்மையானவரை பார்த்து காலைக்குடைய ஆசீர்வாதம் என்ன? எபிரோன். இப்ப இருக்கிறது எபிரோன் சோதரம் அவனுக்கு. இரண்டாவது என்னன்னா தாழ்ந்திருக்கிறதான இடங்களை எல்லாவற்றையும் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுத்தாராம். என்றால் ஒன்றாவது ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் அவனுக்கு வயசாயிடுச்சு, ஆனாலும் நான் சின்ன வயசுல இருக்கிறதான பலன் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. எப்படி சொல்றாங்க? சாட்சி சொல்றாங்க. நான் யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருந்தேன், யுத்தத்துல இருந்தேன், ஆனாலும் அப்ப இருக்கிறதான பலன் இப்ப இருக்கு. யாருக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் அவனை காத்து வந்தார். உயிரோடு கூட தேவன் என்னை காத்தார். மோசே சொன்னான், எனக்கு ஆணையிட்டு கொடுத்ததான. அப்படிங்க அவ்வளவு ஆச்சரியமான ஒரு கடவுளை பின்பற்றுகிறதான ஒரு உத்தமன் சொல்றான், எனக்கு பலன் கொடுக்கிறதான கடவுளை உயிரோடு கூட வைத்திருக்கிறான். நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய வழிகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே தேவனுக்கு நேராக அவருடைய பரிசுத்த சமூகத்திலே கொடுத்து நம்ம செல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம உயிரோடு கூட காத்து சத்துவத்தையும் பலனையும் வல்லமையும் கிருபையும் நமக்கு கடைசி நாட்கள் அதாங்க முடிவு. அதான் முடிவு தாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதங்களையும் அவன் கண்டு மகிழ்ந்தான். எப்படிங்க? உத்தமமாய் காலை பின்பற்றியதனாலே அவனுக்கு எவ்விதமான ஆசீர்வாதங்கள். எப்படி? பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். எப்பெல்லாம் வீடு பங்களா காரு ஸ்கூட்டர் எல்லாம் எடுக்கணும்னா எப்படி வழிகளை சமயப்படுத்திக்கணும். மாணவனுக்கு சொத்துன்னு வந்து விடுதாரு. நீங்க எது உழைச்சாலும் சரி, கொஞ்சமாய் நீங்கள் இருந்து சம்பாதிச்சாலும் சரி, நிறைவாய் சம்பாதிச்சாலும் சரி, ஆண்டவருக்கு நேர்த்தியாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து உங்கள் வழிகளை பரிசுத்தப்படுத்தி உத்தமமாய் நீங்கள் தேவசமூகத்தில் கொடுத்து செல்லும் பொழுது அந்த கொஞ்ச காரியங்களை கருத்து நிறைவாக நடத்துவாங்க. அதுதாங்க பரிசுத்த தெய்வம், அதுதாங்க வழிகள். வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ செம்மையானவனை நோக்கி உத்தமனை பார்த்து நோக்கு, உன்னோட முடிவு காலை முடிவு மிகவும் சமாதானமாக இருந்து. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோபின் சரித்திரத்தை எடுத்து வாசிப்போம். 1வது வசனம் வாசிக்கலாம். உத்தமன் அப்படி சொல்லிட்டேன்னா அந்த 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 பிரசங்கத்துல என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில யோபு எப்படி வந்துடுவார் இல்லையா? அப்படிதானே? பாராம சொல்லணும். நீங்க எவ்வளவு நாட்களில் எத்தனை பிரசங்கங்கள் எத்தனை இடங்களில் நீங்க கேட்டிருக்கலாம் இல்லையா? யோபு உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டா யோபு போல ஒரு மனுஷன் யாருமே பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க. வாசிமா ஊசு தேசத்திலே யோபு என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் எப்படி இருந்தானா? உத்தமனும் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். He was a perfect man. God சொல்றார்.
எப்படிங்க? உத்தமன் பிளேம்லெஸ், அப்படி எதுவுமே கிடையாது. உத்தமன். யோபுடைய புத்தகத்துல உத்தமங்கிற வார்த்தை வந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுத்த வேதாகமத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உத்தம யோபுல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உத்தமனா இருந்தா, சன்மார்க்கனா இருந்தா, தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார், அவருடைய முடிவு எப்படி இருந்தது பார்ப்போம். யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல இந்த பூமியில ஒரு மனுஷன் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் நீ அவனை நிர்மூலமாக்கும்படி என்னை ஏவின போலும் இன்னும் அவன் உத்தமத்திலே நிலைத்து நிற்கிறான். யோபு தேவபுத்திரர் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்கிறார்கள். சாத்தான் அவர்களுக்குள்ள இடையில வந்து நிற்கிறான். இப்ப நாம செய்யற ஒவ்வொரு காரியமும் பரிசுத்தமான தெய்வத்துக்கு தெரியும், பிசாசானவனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியும். நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டு செல்கிற தெய்வம் கிருபையுள்ள ஆண்டவர். அதே காரியத்தை செய் அப்படின்னு தூண்டுறவன் ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருப்பாங்க. இல்ல, ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னு சொன்னா, நல்ல காரியமா இருந்தா சரி, அது தீய காரியமா இருந்தா சரி, மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வரும். இதை செய்வோமா வேண்டாமா, இதை செய்யணுமா செய்யக்கூடாதா, இது செஞ்சா நமக்கு இன்னது கிடைக்குமா அது கிடைக்குமா கிடைக்காதா, சரீரத்துக்கு உள்ள ஆசைகள் நிறைவேறுமா, பரிசுத்த தெய்வத்துடைய ஆசைகள் நிறைவேறுமா, ரெண்டுக்குமே ஒரு போராட்டம். எப்பவுமே எந்த காரியத்தை நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்ய போதும், ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க பொழுதும் ஒரு போராட்டம் வரும். இதுல இவங்க பிரியப்படுவாங்களா, அவங்க பிரியப்படுவாங்களா? இயேசுநாதர் பிரியப்படணுங்க, இயேசுவானவர் பிரியப்படணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். இல்லைன்னா அந்த பிரச்சனைகள், வேதனைகள் அங்க ஆரம்பிக்கும். அப்போ இவன் என்ன செய்யணும்? சந்நிதியில வந்து பிசாசர் நிற்கிறான், தேவனுடைய புத்திரர்கள் நிற்கிறாங்க. அப்போ சாத்தானை பார்த்து எங்க இருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பூமி எல்லாம் சுற்றி தெரிகிறாரு. பூமியில எல்லா விதமான அதிகாரங்களும் அவருக்கு உண்டு. அப்படிங்க புரொஃபஸர்கள் எப்படி கோடி கோடியா சம்பாதிச்சு எப்படி இருக்கிறாங்க? அதை நம்ம கொடுத்ததுங்க. அவங்களுக்கு நியாயமாய் சம்பாதிச்சு நல்ல காரியங்களை சந்தோஷமா சம்பாதிச்சு போறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பிள்ளைகளும் கிடைக்கும். தேவசனிதியில் போய் நின்ன உடனே நீ எங்க இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு கடவுள். அவன் என்ன சொல்றான்? பூமிக்கு முலாவி அதுல சுற்றி திரிஞ்சு வருகிறேன் அப்படின்னு சொல்றான். யோபு வந்து உத்தமமா இருந்தான் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும், கடவுள் சாட்சி கொடுக்கிறாரு. அதே யோபு பத்தி இவருடைய டோட்டல் சரித்திரமும் பிசாசுக்கு தெரியும். இவனுடைய உத்தமத்தை எப்படி குலைக்கணும் அப்படின்னு சாத்தான் விரும்புறான். ஆனா கடவுள் சொல்றாரு, என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறவன் என்னிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லி அவன்கிட்ட சாட்சி கொடுக்குறாரு. எது நடக்கும்? நான் மட்டும் ஒரு காரியத்தை இப்போ என்னையா சொல்லுவேன், ஒரு காரியத்தை கொடுத்தாங்கன்னா, யோபு வந்து உத்தமத்துல நிலைச்சிருந்தாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் தாங்க முடிஞ்சு. ஒரு தெய்வீக கிருபை, தெய்வீக வல்லமை, தெய்வீக பலன். கடவுள் எல்லாவற்றையும் செய்வார். உண்மையான தெய்வம் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார்ங்கிற ஒரு நம்பிக்கை, பூரணமான ஒரு விசுவாசம் அவன் இருந்துச்சு. அந்த உத்தமத்தில் இருந்தான். என்னட்டு அந்த காரியத்தை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பயம் தான் செய்யும். உண்மைக்கு தான் உத்தமமா இருக்க முடியுமா முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் முதல்ல. அது சாதனை வந்து நோண்டுறோம்னா சின்ன சரீரத்துக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்தா அப்படியே டெலிவரி வரணும், பயப்படுவோம். சரீர வாழ்க்கை அதே சரீரத்துல தான் யோபு இருந்தார். எப்படி இருந்தாரா? 2வது வசந்த வசனம் 27 வசனம். யோபு 27 27 இல்லம்மா, நல்ல கவனமா வாசி. என் ஆவி பிரிய மட்டும்
என்னுடைய உத்தமத்தை என்னை விட்டு விலக மாட்டேன் அப்படி சொல்றான். நீ சொல்ற சாத்தான் சொல்றாரு, அவனுடைய ஜீவனை மட்டும் விட்டு மற்ற எல்லாத்தையும் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நீர் அவனுடைய எலும்பை மட்டும் தொட்டு பாரு, அவனை தூசிச்சுவான்னு இவன் சொல்றான். கடவுள் சொல்றாரு, சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போறான். அவன் என்ன சொல்றான், பற்கள் உடம்பு ஃபுல்லா புண்ணு. ஒரு சின்ன பொண்ணு ஒரு இடத்துல வந்தவன அப்படி பொழுதானையும் எங்க பாப்பாங்க காலை நீட்டி வேலைமா இது என்னன்னு பாருங்க. அப்படியே அவன் சொரிஞ்சு வச்சுக்கிறான் காலு கீழே. பாப்பா அது சொரியக்கூடாது பாப்பா, அது சொரிஞ்சு அது படத்துக்கிட்டே வரும். நான் சொல்லியிருக்கிறேன், அவன் சொரிஞ்சு வச்சுட்டு அது என்னன்னு பாருங்க அப்படிங்கிறான். ஒரு சின்ன பொண்ணு வந்தோடனே மனுஷங்க நான் பொண்ணு வந்தோட அது பொழுதனைக்கு அதையே பார்க்குறோம். நம்ம சின்ன கஷ்டம் வந்தோடனே பொழுதனைக்கு அதை பார்க்குறோம். அப்படியே சொரண்டி விடுறோம். வலிக்கா அடுத்து பரவுதா அது என்ன செய்து தெரியல. ஆனா அதையே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய கண்கள் எல்லாம் நம்ம பாதிக்கப்பட்ட இடத்த அப்படி நோக்கிட்டு போயிட்டே இருக்கு. எதுவுமே தெரியல அவங்களுக்கு. யோபு சொல்றான், யோபு சாத்தான பரீட்சை பார்க்கணும்னு பற்கள் அப்படிங்க உடம்புள்ள புண்ணு எப்படி இருக்கும் நம்மள நினைச்சு பார்ப்போம். நாமளே நினைச்சு பார்ப்போம். சரீரத்துல உச்சந்தலையில இந்த உள்ளங்கள் வரைக்கும் ஒரு இடம் இல்லாம புண்ணு இருந்துச்சு வச்சுக்கோங்க. சின்ன சரங்கு ஸ்கேபிஸ் வந்து அந்த விரல்கள் இடையில வந்த உடனே அப்படியே நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே அப்படியே அருவருப்பா இருக்கும். கையை இப்படி பார்ப்போம், நடப்பு போய் சோப்பு போட்டு கழுவோம் செய்வோம். அப்படியே நமக்கு நம்ம பார்க்க உடம்பு ஃபுல்லா பற்கள். சோதிக்கிறான் பிசாசானவன், யோபு சோதிக்கிறான். ஆனா யோபு சொல்றான், என்னுடைய ஆவி என்னோட ஆவி என்னுடைய சரீரத்தை விட்டு போகிற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படிங்கிறது உறுதியா இருக்கிறான். நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருப்பேன். நான் பணியாற்றினது நான் 2000 வருஷம் 1999 வருஷத்துல சேரன்மாதாவி தெருவில் சேரன்மாதாவி ஊரில் நான் பணியாற்றின இடத்துல ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன். ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லியிருந்தேன். அப்போ அது யார் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே பங்களா ஸ்ட்ரீட்டில் ரோஸ் வீடியோ அப்படின்னு ஒரு பெரியவர் வச்சுருக்கோம். அவங்களுடைய உடன் பிறந்த தங்கை மரிய புஷ்பம், அந்த அம்மா பேர், இந்த சகோதரர் அமல்ராஜ் அவங்களுடைய அத்தை. எனக்கு கொஞ்ச நாட்கள் கடந்த பிறகு அந்த உறவின் முறை எனக்கு தெரிய வந்தது. அவங்களோட வாடகைக்கார அப்படி தங்கியிருக்கு. நானும் சங்கப்பட்டில் ஒரு பையன் தங்கியிருக்கேன். பின்னாடி ஒரு சின்ன ஓட்டு சாய்ப்பு அதில் தங்கியிருக்கோம். இந்த ஸ்டவ் வச்சு சாப்பிட்டுட்டு அதில் தங்கியிருக்கோம். அந்த அம்மா அதுக்கு முன்னாடி அவங்க வீடு பெரிய, அதில் அந்த அம்மா ஊட்டியில் தங்கியிருக்காங்க. 2 பசங்க 3 பொண்ணு. பசங்க எல்லாமே ஃபாரின்ல இருந்தாங்க. நல்லா சம்பாதிக்கும். அந்த அம்மா வந்து சிஎஸ்சியில் ஒரு முக்கியமான ஒரு கணவனை இழந்தது, ஒரு அன்புக்குள்ள ஒரு பெரிய நல்ல தாய். அவங்க கூட தங்கியிருந்த நாட்களில் அந்த சிஎஸ்ஐ அதே ஊரில் சிஎஸ்சியில் அவங்க வந்து ஈவினிங் கொண்டு வந்து சர்ச்சை நல்லா தூக்க செய்ய, லைட் போட செய்ய, அப்போ அத்தை பார்க்குறாங்களா, அது மாதிரி உள்ள காரியங்களை அவங்க பார்ப்பாங்க. ஒரு நல்ல அன்புக்குரிய ஒரு ஆவிக்குரிய தாயாக அந்த தாயை ஆரம்ப நாட்களில் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கள் அங்கே நான் தங்கியிருந்தேன். இந்த நாட்டில் அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலையில் இப்படி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடில் லேசாக ஒரு சின்ன குட்டியாக ஒரு பொண்ணு மாதிரி லேசாக குட்டியோட பொண்ணு. நான் ஆஸ்பத்திரியில் வேலை ஆகலாம். அந்த அம்மா பிள்ளை வேலை பார்க்காங்க, நீ பையன் மகன் சொல்லுவான், என்னுடைய இளைய பையன் நீ தான் அப்படி சொல்லுவான். மகனே இது பாரியா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணை பார்த்தேன். அது ஒன்றும் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு. எப்படிங்க அந்த அம்மாவுக்கு வயசு 62 வயசு 63 வயசு. சின்ன பொண்ணு இந்த இடத்துல மண்டைக்கு லேசாக ஒரு சின்ன பொண்ணு வந்தாச்சு. அப்புறம் அது ஒன்றும் செய்யாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மருந்து மாத்திரைகளை கொடுத்தேன். அதில் சரியாகலை. அப்புறம் கடந்து அது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கு, பரவிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் ஒரு நல்ல ஒரு தோல்டாளரை பார்த்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்க பக்கத்தில் சிறந்ததாகில ஒரு டாக்டரை போய் பார்த்தாங்க. அவங்களும் வைத்தியம் பார்க்குறாங்க. பிள்ளைங்களாம் எங்கே இருக்காங்க? வெளிநாடு. நல்ல சம்பாத்தியம் 3 பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாம் தனியாக இருக்குது. நம்ம மட்டும் சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. அம்மாவுக்கு சாயந்தரம் வந்து எதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய். கடைசியில் அந்த தலையோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடு மட்டும் அப்படியே பரவ ஆரம்பிச்சு, ஃபுல்லாக பரவிடுச்சு. தலை ஃபுல்லாக பரவிடுச்சு. நான் பிரச்சனை அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, அம்மா தலையில் உள்ள முடியெல்லாம் கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி முடியெல்லாம் வெளியே எடுத்தாச்சு, கட் பண்ணியாச்சு. அந்த பொண்ணு அப்போ பரவிக்கிட்டே இருக்கு. திருப்பி ஆறலை. திருப்பி அப்படியே இந்த தலையில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே
கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. எங்க வைத்தியத்துக்கு போனாலும் அது சரியாக மாட்டேங்குது. நிறைய பையன் வந்துட்டான், பையன் வந்து பார்க்கறான். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எதற்காக கடவுள் அவர்களை அந்த காரியத்தை அனுமதித்தார் என்று சொல்லி யாருக்குமே தெரியல. பற்கள் உடம்புல அப்படியே கீழே வரைக்கும் இறங்கி வச்சு, கீழே வரைக்கும் இறங்கி ஃபுல்லா ஒரு 2000 வருஷத்துல ஒரு பிப்ரவரி மாசம் அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சொல்லி உடம்பு ஃபுல்லா புண்ணு. அப்போ பையங்க பார்க்குறான், அருவருப்பாகிறான், அசிக்கப்படுறான். பொண்ணுங்க வராங்க, பெத்த பிள்ளைங்க பொண்ணுங்க வராங்க, அசிக்கப்படுறாங்க. நான் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறேன். என் வீட்டில் சன் வீட்டில் முருகன் ஒரு பையன் கூட படிக்கிறான். அவன் நல்லா இருப்பான், அம்மாவை பார்த்துக்குவான், தம்பி நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த அம்மா டோட்டலா நான் என்னைய சொன்னாங்க, நீங்க பின்னாடி இருக்கீங்கல்ல கவுனிங்க, உடம்பு ஃபுல்லா புண்ணானவுடனே எங்க கொண்டு போடுறாங்க, தாய பின்னாடி கொண்டு போட்டாங்க. குட்டி சாய்ப்பு, குட்டி சின்ன சாய்ப்பு, கீழே சிமெண்ட் தர, இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் இருக்கும். அந்த ரூம்குள்ள கொண்டு அந்த அம்மா கொண்டு கீழே போடுறாங்க. நான் என்னை முன்னாடி தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன், முன்னாடி தங்கி இருக்கிறேன். நான் முழுதும் அந்த அம்மா அலறுவாங்க. நான் மட்டும் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன். சாப்பாடு கொண்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, முன்னாடி சாப்பாடு கொசுவில் போட்டு மூடியிருந்தாங்க. துணியே இருக்காங்க அந்த மாதிரி. இவ்வளவு பற்கள் தண்ணியா ஓடும் உடம்புல, ஜீவன் போகல. ஆனாலும் அழகன் சொந்தம் விடிய அழுகுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஏன் நான் சொன்னேன், அப்ப கடவுளுக்குள்ள இருந்தது அந்த சமயம். ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இந்த ஒரு கொடுமையான ஒரு சமூகம், இந்த தாய்க்கு ஏன் உங்களோட திருப்பணியை செய்யறாங்களே, உங்களோட திருச்சபையில திருப்பணியுடைய காரியங்களுக்கு அடுத்ததான காரியங்களை அனைத்து செஞ்சாங்களே, உடைய ஸ்தலம் அழுவேன் அவங்ககிட்ட கேட்பேன். ஆனா முடிவு எப்படின்னா, அந்த அம்மா அழுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பிள்ளைங்க கொண்டு சாப்பாடு எப்படிங்க, எல்லாம் புண்ணு, எப்படி சாப்பிட முடியும், சாப்பிடல. கொஞ்ச நாள் அந்த அம்மா மறிச்சு போறாங்க, செத்துட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியா ஓடும், ஸ்மெல், அப்படி ஸ்மெல் இருக்கும். எப்படி பற்கள் வரணும், அந்த அம்மாவுக்கு வரணும். இலையில படுக்க போட்டாங்க, கடைசி இரவுல மறிக்கிறாங்க. அந்த அம்மா வெள்ளடாக்க பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியும். ஒரே மாசத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாசகங்களுக்கு பகுதிக்கு வந்துட்டாங்க. அது நல்ல ஏன்னா, ஏன் இந்த தெய்வம் அனுமதிக்கிறார், ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி யாருக்கும் தெரியல கடைசி வரைக்கும். ஆனால் என் ஆண்டவருக்கு தெரியும். உத்தமனை நோக்கி நீ செம்மையானவனை பார்த்து, அந்த தாயினுடைய முடிவு மிகவும் கொடூரமாக இருந்தது. அதை யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது கடவுளுக்கு தெரியும் எதற்காக தெய்வம் அதை அனுமதித்தார். அதே மாதிரி தான் யோபுக்கு அனுமதித்தாரு. அவன் என் ஆவியின் சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போனாலும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். அப்புறம் சொல்றான் 31:6, அதே 31:6 சொல்றான், தேவன் என்னை தராசுல வைத்து நிறுத்து பார்க்கணும். எப்படிங்க, சுமுத்திரையான தராசுல தேவன் என்னை வைத்து உத்தமத்தை அறியிடும். இப்படிங்க கடைசி வரைக்கும் உத்தமத்திலே அவன் நிலைத்திருந்தான். நிலைத்திருந்ததுனாலே யோபு 42:16 வாசிக்கலாம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம், 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் கண்டார். எப்படிங்க 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக அதே கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை தான் இன்றைய தினத்தில் பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், வாசிக்கிறோம். இது நமக்கு எடுத்துக்காட்டு. 4 தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு நம்மளால இருக்க முடியலங்க. எப்படி ஒரு தலைமுறைய 70 வருஷம் கடவுள் 70 வருஷம் வெள்ளத்தின் மீதியில் 80 வருஷம், நல்ல சாப்பாடு சாப்பிட்ட 80 வருஷம் தான். ஆனா நீங்க எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்வாத சரி, மேன்மையில வருத்தமும் சஞ்சலமும். ஆனா யோபு உத்தமமான வழியில இருந்ததுனாலே அவனுடைய ஆயுசு நாட்கள் 140 வருஷம், 4 தலைமுறை. ஆச்சரியமான கடவுள் அவனுடைய உத்தமத்தினாலே 4 தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். தன் யோபுடைய கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். முடிவில் என்னங்க, சாத்தான் தோத்துட்டான். ஆண்டவராகிய கடவுள் அவனுக்கு ஜீவன் கொடுத்து அவனை காப்பாற்றி மகிமையின் ஆசீர்வாதங்களை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார்.
ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவருடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மகிமையா இருந்தது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம், 4 ஆசீர்வாதம். முன்னிலைமை பின்னிலைமை பார்க்கணும், யோசிச்சு சாப்பிடும். அப்படி 2 கம்பேர் பண்ணி பார்க்கணும். இஸ் he was a perfect man. யோபு உத்தமன். அவனுடைய வாழ்நாட்களே கர்த்தர் முடிவு என்ன? அவனுடைய முடிவு என்ன? முடிவு என்ன? சமாதானம். முடிவு எப்படிங்க? சம்பூர்ணம், ஆசீர்வாதம். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த போராட்டம் நமக்கு விடிய விடிய உட்காந்து ப்ரே பண்றோம். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பேத்திகள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் எதுக்குங்க? நீங்க நாம உத்தமமா இருந்தோம்னா பிள்ளைகளை கடவுள் பார்த்து கொள்வாங்க. பிள்ளைகளுக்கு நலமானதை போதிக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கலாம். பிள்ளைகள் அவங்க பிள்ளைங்களை பார்ப்பாங்க. 4 தலைமுறையாங்க பிள்ளைகளையும் கண்ட 140 வருஷங்கள் உயிரோடு இருந்து பூரண வயதுள்ளவராக அவன் மரித்தார். முடிவு எப்படி? அந்த மனுஷன் முடிவு சமாதானம். மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. சங்கீதக்காரன் காலேபு உத்தமனா இருந்ததுனாலே நாட்டிற்கு தேசங்கள் எல்லாம் சுதந்திரமாக கடவுள் கொடுத்தார். யாரு கொடுத்தா? அவனுக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்தார், பலம் கொடுத்தார், தைரியம் கொடுத்தாரு. இப்ப இருக்கிறதால அனைத்து காரியங்களும் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். யோபு உத்தமனாக இருந்ததுனாலே அவருடைய முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. யோபு சிறையிருப்பை அனைத்தையும் மாற்றி சொந்த சிந்தப்பிள்ளை சரீரத்தை போல சரீரத்தை கர்த்தர் மாற்றினார். எல்லாவற்றையும் அவரால் மாத்திரம் நாங்கள் மாற்ற முடியும். 5ஆக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவரால் மாத்திரம் தான் மாற்ற முடியும், வேறு யாராலையும் மாற்ற முடியாது. உலகத்தில் நீங்க என்னன்னாலும் செஞ்சு பார்க்கலாம், என்ன காரியங்களும் நினைச்சு பார்க்கலாம். ஆனால் விரும்புறதை ஆண்டவர் கொடுக்கிற கடவுள். ஆனால் உங்கள் வழிகளை நீங்கள் உத்தமமாக்கி கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறான். சங்கீதம் 15:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை யார் பின்பற்றுவார்கள்? யாருடைய கூப்பிடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடக்கிறவன் மாத்திரம் நான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அதே சங்கீதம் 84:11 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். வாசிக்கும் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். அவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காம இருக்க மாட்டாரு. அப்படிங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்க அப்படிங்க, வழங்க மாட்டாரா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்கிற கடவுள். அவர் கிருபையையும் மகிமையும் நமக்கு அருளுகிற தேவன். மகிமை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை அனுதினமும் கொடுக்கிறதான பரிசுத்தமுள்ள தெய்வம் என் அன்புள்ள ஆண்டவர். வழிகளை உத்தமமாக்கி கொள்ளும் பொழுது நன்மையின் காரியங்கள் நம் தலைமையில் விடும், இல்லைன்னா பொல்லாப்பு நம் தலைமையில் விடும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாம் படித்ததான சங்கீதத்திலே உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்புள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்நாட்களின் எண்ணங்களை சிந்தைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய நாட்களையும் அவர் அறிந்திருக்கிறதான கடவுள் இல்லையா? அப்படிதானே? உத்தமரின் நாட்களை கடவுளுடைய கருத்தில் இருக்குங்க. யார் கருத்திலே? உத்தமரின் நாட்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. நீங்களும் நானும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறோம். உங்கள் நாட்களை கடவுள் எல்லாவற்றையும் நலமாக செய்கிறதான ஆண்டவர், எல்லாவற்றையும் நலமாக செய்கிறதான கடவுள், எல்லாவற்றையும் நன்மைக்கிறதாக செய்கிறதான கடவுள். உங்கள் வழிகளை நீங்கள் உத்தமமாக்கிக் கொள்ள வேண்டும். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு என்னதுங்க? சமாதானம். முடிவு எப்படிங்க? முடிவு சமாதானமா இருக்கணும், சம்பூர்ணமா இருக்கணும். நோவாவின் நாட்களில் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள். வாசிமா ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எப்படிங்க? நோவா
எப்படி இருந்தான்? உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அப்படி இருக்கிறவங்க மாத்திரம் தான் கடவுளோடு கூட பேச முடியும், சஞ்சரிக்க முடியும். கடவுள் அவங்களோடு கூட அவருடைய உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வார். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களுடைய அவருடைய உடன்படிக்கை இருந்தது. பரிசுத்த விதத்திலே நம்ம வாசிக்கிறோம். நோவா உத்தமனா இருந்தார். அதனாலே பேலேக்கு அவனும் அவன் குடும்பத்தாரும் பிரவேசித்தார்கள். பேரழிவு அப்படிங்க, பேரழிவுக்கு அவனும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். நீங்களும் உங்க பிள்ளைங்களும் உங்க குடும்பத்தாரும் உங்க எல்லா சொத்துக்களும் ஆடு மாடுகளும் பறவைகள் குஞ்சுகளும் பேழைக்குள் காக்கப்பட வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஆனா காக்கப்படணும்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், வழிகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பூமியிலே தேவன் பார்க்கிறார், பூமியிலே மனுஷனுடைய வழிகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறார். அதே ஆதியாகம புஸ்தகம் எதுக்காக பூமியை கடவுள் அடிக்கணும் வாசிக்கணும். 12வது வசனம், 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கணும். தேவன் பூமியை பார்க்கிறார். அது சீர்கெட்டதா இருந்தது. ஆனா தேவன் பூமியில எல்லாவற்றையும் நலமாக உண்டாக்கினார். அது எப்படி இருந்துச்சா? இந்த வசனத்தை சொல்லுங்க. சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமி சீர்கெட்டதா இருந்தது. பூமி மேல் அவரால் உருவாக்கப்பட்டதான படைக்கப்பட்டதான மனிதர்கள் தங்களுடைய வழிகளை எப்படி கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். வழிகள் எல்லாம் தாறுமாறாக இருந்தது. அவர் வழிகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது. அவர் வழிகள் எல்லாம் தேவனுக்கு பொல்லாததாய் தேவன் கண்டார். அவர் வழிகள் எல்லாம் சீரில்லை, சிறப்புமாக இல்லை, எல்லாம் சீர்கெட்டதாய் இருந்தது.